பிரைஸ் தி லார்ட். ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்து கொடுக்கிறேன். யோபு 1வது அதிகாரம் 21வது வசனம். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லி இந்த இடத்துல யோபு சொல்றாருங்க. கர்த்தர் கொடுத்தாரம்மா, கர்த்தரே எடுத்துக்கிட்டார் சொல்லி யோபு கர்த்தருக்கு நன்றி சொல்றாருங்க. நன்றி சொன்னாரு, ஏசப்பா தூசிக்கல யோபு. ஆனா இங்க இடத்துல என்ன போடப்பட்டிருக்கு? கர்த்தர் கொடுத்தாருன்னு சொல்றாரு, கர்த்தர் எடுத்தாருன்னு சொல்றாருங்க. அதாவது கர்த்தர் தாங்க நம்ம வாழ்க்கையில எல்லாம் ஆசீர்வாதம் தராரு. ஏசப்பா தான் நமக்கு நன்மை செய்யறாரு, நமக்கு தேவையானதை செய்யறாரு, நம்ம எதிர்பார்க்கிற காலத்தை எல்லாத்தையுமே ஏசப்பா நமக்காக செய்யறாருங்க. ஆனா அவர் பிடுங்கிக்க மாட்டாருங்க. யோபுங்க என்ன சொல்றாரு? கர்த்தர் கொடுத்தாரு, கர்த்தர் எடுத்தாரு. யோபுனுடைய வாழ்க்கையில் கூட ஆண்டவர் நிறைய நன்மைகளை செஞ்சாரு. ஆனா அந்த நன்மைகள் செஞ்சவங்க அந்த நன்மைகளை பிடுங்கிறது யாருன்னா பிசாசு தாங்க. பிசாசு தான் எடுத்துக்கிறாரு. ஆனா இந்த இடத்துல யோபு கர்த்தர் தான் எடுத்தாருன்னு சொல்றாரு. பாத்தீங்களா? இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் நிறைய மனுஷங்க நம்ம என்ன பண்றோம்? ஆண்டவரே கொடுக்குற மாரி கொடுத்து பிடுங்கிட்டீங்க, கொடுக்குற மாரி வேலை கொடுத்தீங்க, வீடு கொடுத்தீங்க, மேரேஜ் கொடுத்தீங்க, வாழ்க்கை கொடுத்தீங்க, பிள்ளைங்க கொடுத்தீங்க, எல்லாமே இப்போ இழந்துட்டு ஒண்ணுமே இல்லாம எனக்கு கொடுக்குற மாரி கொடுத்தீங்க, நிறைய ஆசீர்வாதம் இப்போ ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி நீங்க புலம்பிக்கிட்டு இருக்கீங்கன்னா ஆண்டவர் சொல்றாருமா, கவலைப்படாதமா, 2 மடங்கு ஆசீர்வாதத்தை நீ பார்க்க போற. யோபுனுடைய வாழ்க்கையில எல்லாமே இழந்துட்டாரு. இழந்த நிலையில கூட யோபு ஆண்டவர் விட்டு போகலைங்க. இன்னைக்கு நீங்க ஆண்டவர் விட்டு போகாதீங்க. கண்டிப்பா உங்க வாழ்க்கை மாறி இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்றாரு. முடிவுல யோபு 2 மடங்கா பெற்றுக்கொண்டுறமா. நீங்களும் முடிவுல 2 மடங்கா தான் பெற்றுக்கொள்ள போறீங்க. அந்த முடிவு வந்துடுச்சு, இன்றைக்கே நடக்க போதுங்க. நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போனதுல வசனம் சொல்லுது. நிச்சயமா வீண் போகாதுங்க உங்க நம்பிக்கை. இன்னைக்கே முடிவு வரப்போது. அற்புதமான காரியத்தை இந்த வழியை நீங்க பார்க்க போறீங்க. இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறீங்கன்னா ஆமென் போட்டுக்கோங்க. இந்த வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனம் தான் உங்க நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.